நாம் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். அண்ணன் வழக்கறிஞர் திருமார்பன் அண்ணன் இந்த இடத்திலே நமது மக்களுக்காக ஒரு குடிநீருக்காக நம்ம ஒரு போராட்டம் எடுத்திருந்தோம் இதுக்கு முன்னாடி. அந்த குடிநீருக்காக போராட்டம் என்எல்சியை எதிர்த்து ஒரு ஏஓ ஆபீஸை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தணும். அன்னைக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருந்து ஒரு மாபெரும் அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து சிறப்பான முறையில் நமது வழக்கறிஞர் இந்த இடத்துல இந்த விழாவினை அனைத்தையும் சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தும் திரு வழக்கறிஞர் செல்வநாதன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் தலைமையிலும் இங்கே வந்திருந்து வழக்கறிஞர் அவர்கள் இந்த தண்ணி பிரச்சனைக்காக அந்த போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து அதுக்காக வழக்குகள்லாம் சந்தித்து இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த இந்த நகரில் ஒரு குடிநீர் பிரச்சனை இல்லாத இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் அண்ணன் திருமார்பன் அவர்களுக்கு என்று நாங்கள் இந்த இடத்துல மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து தை மாதம் 1 தை பொங்கல் அன்று அம்பேத்கர் மற்றும் பெரியார் வாசக வட்டம் நடத்தும் ஒரு சிறப்பு விழாவினை அலங்கரித்த அனைத்து விடுதலை சிறுத்தைகளும் வந்திருந்து அலங்கரித்தார்கள். அதிலே அன்றைக்கு நம்ம வாசகர் வட்டத்தின் மூலமாக ஒரு தீர்மானம் எடுத்துள்ளோம். அந்த தீர்மானத்தின் மூலமாக எந்த இளைஞர்களும் போதைக்காகவும் அடிமையாகாமலும் சமூக வலைத்தளத்திலும் அதிக நல்லதை மட்டும் செய்ய வேண்டும், தீயதை செய்யக்கூடாது என்ற ஒரு ஆர்வத்திலும் அந்த வாசகர் வட்டத்தின் விழா மூலமாக முடிவு எடுக்கப்பட்டு அதில் இந்த விடுமுறை காலங்களில் அனைத்து இளைஞர்களையும் ஒருங்கிணைத்து நீங்கள் அனைவரும் தட்டச்சர் பயிற்சிக்காக நமது வாசகர் வட்டத்தின் மூலமாக இணைந்து அனைவரையும் இந்த தட்டச்சர் பயிற்சிக்காக அனைவரையும் இந்த பயிற்சி பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அனைத்து இளைஞர்களும் இங்கே வந்திருக்கும் தம்பி சந்துரு மற்றும் நவீன், ஆகாஷ், வெற்றி எண்ணற்ற இந்த இளைஞர்களை ஒருங்கிணைத்து நம்ம இன்றைக்கு அந்த தட்டச்சர் பயிற்சி மையத்துக்கு கொண்டு போயிட்டு விடும் இந்த நிகழ்ச்சி தான். இன்னையிலிருந்து இந்த மாணவர்கள் மாணவிகள் தொடர்ந்து அந்த பயிற்சியினை பெறுவதற்கு நமது வாசக வட்டத்தின் மூலமாக அனைத்து ஸ்பான்சர்களையும் செய்து கொண்டு அவங்களை இலவசமாக நம்ம படிக்க வைக்கிறோம். அதையும் இந்த வாசக வட்டத்திற்கு நமக்கு உதவி செய்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் வழக்கறிஞர் அண்ணன் சிறப்பு விருந்தினர் அண்ணன் திருமார்பன் அண்ணனுக்கும் நமக்கு இதற்காக முன்னில் இருந்து உதவி செய்த அண்ணன் திருமார்பன் அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த வாசகர் வட்டத்தின் சார்பாக தெரிவித்து கொண்டு அதனைத் தொடர்ந்து எங்களுக்கு சிறப்பான முறையிலே ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு தண்ணி வரலைங்களா, இல்லை வாட்டர் டேங்க் பிரச்சனையா, இல்லை ஒரு சின்ன சின்ன நிகழ்வுக்கும் நமக்கு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி இந்த 5 வருடம் காலமாக நமக்கு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து பொறுப்புகளை அலங்கரித்து இன்றைக்கு முழுமையாக 5 ஆண்டுகளை நிறைவு செய்து மீண்டும் அவருடைய பணிகள் இன்னும் நம்மளுக்கு தேவை, இந்த வடக்குள்ளூருக்கு தேவை என்று உறுதி கூறி அவரையும் வேண்டி விரும்பி உங்கள் பணி இன்னும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாசகர் வட்டத்தின் சார்பாக எனக்கு பேச அளித்தமைக்கு, அதே போன்று இந்த வாசகர் வட்டத்திற்கு எங்களுக்கு பரிசுகளையும் இந்த ஸ்பான்சர்களையும் இந்த பிள்ளைகளை படிப்ப வைப்பதற்கும் உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் எங்கள் வாசகர் வட்டத்தின் சார்பாக மீண்டும் 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 நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த பொங்கல் திருநாளில் வடக்கு வெள்ளூர் கிராமத்தில் மகளிர், பெண்கள், குழந்தைகள் என அனைவருக்குமான ஒரு விளையாட்டு போட்டியை இப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் பாலு பிரதர்ஸ் இளைஞர்கள் ஒருங்கிணைத்து அந்நிகழ்ச்சியை சிறப்பாக இப்பகுதியில் வசித்து வரும் வழக்கறிஞர் செல்வநாதன் அவர்கள் தலைமையேற்று நடத்தி அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மா குரு, அதே போல இப்பகுதியினுடைய மூத்த சிறுத்தை அண்ணன் ராமானுஜம், அந்த இளைஞர் இப்பகுதியினுடைய முக்கிய இளைஞர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தியதோடு
அந்த நிகழ்ச்சியில் சில தீர்மானங்களை அன்றைக்கு முடிவு செய்தார்கள். அந்த தீர்மானத்திலே இப்பகுதியில் இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்புக்கு மேல் படிக்கக்கூடிய குழந்தைகளை, இளைஞர்களை, மாணவ செல்வங்களை அவர்கள் பள்ளியிலிருந்து வந்த பிறகு அந்த மாலை நேரங்கள் இல்லை விடுமுறை நாட்கள் வீணாக போய்விடக் கூடாது, வேறெந்த தவறான பாதையிலும் அந்த மாணவ செல்வங்கள் சென்றுவிடக் கூடாது, அவர்களை எதிர்காலத்தில் நல்வழிப்படுத்த வேண்டும், கல்வியில் அவர்கள் மேலோங்கி வளர வேண்டும் என்ற அந்த உன்னத எண்ணத்தில் அம்பேத்கர் தந்தை பெரியார் வாசகர் வட்டத்தை அன்றைக்கு உருவாக்கினார்கள். அந்த வாசகர் வட்டத்தின் சார்பில் அந்த மாணவர்களுக்கான இலவச தட்டச்சு பயிற்சி நடத்துவதானாலும் சரி, அந்த மாணவர்கள் உயர்கல்வி கற்கும் போது அதற்கான பொருளாதார உதவிகளை செய்வதானாலும் சரி, அதை இந்த வாசகர் வட்டம் முன்னின்று நடத்தும் என அன்றைக்கு இங்கே வருகை புரிந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் திருமார்பன் அண்ணன் அவர்களும் அதை முன்மொழிந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த மாணவர்களை முதலாக தட்டச்சு பயிற்சிக்கு அனுப்பும் இந்த நிகழ்வு தற்போது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை சிறப்பித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் திருமார்பன் அவர்கள் இங்கே கலந்து கொண்டுள்ளார். இதுபோன்று இப்பகுதியிலே மேலும் மேலும் பொதுநல பணிகள் வழக்கறிஞர் செல்வநாதன் தலைமையில் தொடர வேண்டும் என இந்த நேரத்திலே வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வடக்கு வெள்ளூர் கிராம பொதுமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இதை தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் வழக்கறிஞர் செல்வநாதன் அவர்களுக்கும் அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டம் மாணவ செல்வங்களுக்கு தட்டச்சு பயில வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கோடை விடுமுறை காலத்தை ஒரு கணினி மையமாக மாணவர்கள் திறம்பட செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வாசகர் வட்டகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டகம். பெரியார் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்று கூறினார்கள். அம்பேத்கர் அவர்கள் கல்வியே ஆயுதமாக்க வேண்டும் என்று கூறினார்கள். இந்த இரண்டு சிந்தனையை உள்வாங்கி இங்கு அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டகம் ஏற்பாடு செய்து தை 1ஆம் தேதி தமிழர் புத்தாண்டு அன்ற தினத்தில் தொடங்கப்பட்டது. இந்த கோடை விடுமுறை காலத்தில் மாணவர்களுக்கு தட்டச்சு வகுப்பை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த விழா செயல்பட்டு வருகிறது. எந்த சமூகத்துக்கு கல்வி மறுக்கப்பட்டதோ அதே சமூகம் கணிப்பொறி மூலமாக உயர்வாட வேண்டும் என்ற நோக்கத்தில் முன்னெடுத்து செல்கிறார் வழக்கறிஞர் செல்வநாதன் அவர்கள். தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கை, புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கை, ரெட்டமலை சீனிவாசன் இருக்கை, அயோத்திதாசர் பண்டிதர் இருக்கை, காரல் மார்க்ஸ் இருக்கை, ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு சேரை வைத்து இந்த விழா தொடங்கப்பட்டுள்ளது. இந்த வடக்குள்ளூர் கிராம மாணவ செல்வங்களுக்கு எதிர்காலத்தில் நல்லதொரு கல்வியும் அமைத்து அவர்களுக்கு மேலும் வழிகாட்டுதலும் அவர்களுக்கு ஊந்து சக்திகளும் மாணவர்கள் அதே போல எந்தெந்த பாடத்திட்டங்களில் நம்ம மறுக்கப்பட்டோமோ அதையெல்லாம் நாம் பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூடி எனது உரையினை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்தின் சார்பாக முன்மொழிந்த அன்னைக்கு கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து உதவிகளையும் செய்து இந்த பகுதி மக்களை முன்னேற்ற வேண்டும் என்று முன்னெடுப்போடு ஏற்பாடு செய்த செல்வம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற வழக்கறிஞர் அவர்களுக்கும், இந்த பகுதியில் உள்ள பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் திரு குரு அவர்களுக்கும், ஏனைய மாவட்ட மாநில ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முன்முயற்சியானது தை மாதத்தில் எடுத்து ஏதோ பொங்கல் விழா கொண்டாடுறாங்க, அதனால தான் நம்ம வந்துட்டு போனோம் இல்லாமல் முன்முயற்சியோடு முழுமுயற்சியோடு இந்த மாணவர்களுக்கு தட்டெழுத்து பயிற்சி பள்ளியை வழங்குவதற்கு முன்முயற்சி எடுத்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற செல்வம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக தலைமையேற்று நடந்திருக்கும் அருமை தம்பி செல்வநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினை சிறப்பு அழைப்பதாக வருகை புரிந்துள்ள
அருமை அண்ணன் வழக்கறிஞர் தீசா திருமார்பன் அவர்களே, இந்நிகழ்வில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அருமை அண்ணன் மா குரு அவர்களே, அருமை அண்ணன் ஜோதிபாஸ் அவர்களே, ராமானுஜம் அவர்களே மற்றும் முகாம் செயலர் ராசு அவர்களே, மணிகண்டன் அவர்களே, சண்முகர் அவர்களே, கல்வி யாவருக்கும் பிறப்புரிமை, அந்த கல்வியே மானுடத்தின் பெரு வலிமை என்று நமது தலைவர் முனைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கூறியிருக்கிறார். ஒவ்வொரு மாணவர்களும் கல்விதான் சிறந்தது. இந்த கல்வி நமது சமூகத்தில் மறுக்கப்பட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கல்வியை மறுக்கப்பட்ட கல்வியை ஒவ்வொரு நம் சமூகத்திற்கு சிறப்பாக கிடைக்க வேண்டும் என்று பாடுபட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அம்பேத்கர் கொண்டு வந்த தேரை இன்று நமது தலைவர் எழுச்சி தமிழர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஆகவே அதை தொடர்ந்து அந்த தேரை நம் இழுத்து செல்வது நமது கடமை என்று வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ செல்வருக்கு அனைவருக்கும் தரமான கல்வி சேர வேண்டும், இந்த மக்கள் நல்ல முறையாக படித்து முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நோக்கத்தோடு நமது வக்கீல் செல்வம் அவர்கள் முயற்சியில் ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அதே போல வந்திருந்து நமது விடுதலை சிறுத்தை கட்சியின் சிறப்பாக அண்ணன் வக்கீல் அவர்கள் சிறப்பு வந்திருக்கார்கள். அந்த அடிப்படையில் நம்மளாம் கல்வியில் வந்து பின்னாடி இருக்கிற காரணத்தால் எல்லா மக்களும் கல்வி பெற வேண்டும், சட்டத்திட்டங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நமது வக்கீல் செல்வம் அவர்கள் ஏற்பாடு செய்து ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இது வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூட வரப்படுகிறது. கீர்த்திகா, வாமா, வாங்க வா, பேசு. நீ உன் மனசுல இருக்கிற பேசு. யாதும் நீ உன் மனசுல இருக்கிற பேசு. அங்க பாரு, பார்த்து பேசு. அனைவருக்கும் வணக்கம். நான் தை 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட தந்தை பெரியார் அம்பேத்கர் வாசக வட்ட துவக்க விழாவில் அண்ணன் திருமாவளவன் இருக்கையில் பொறுப்பாளராக உள்ளேன். அதன் அடிப்படையில் இன்று தட்டச்சு பயிற்சிக்கு முதல் துவக்க விழா என்று வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. விழாவின் தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் பாசமிகு அண்ணன் தீசா திருமார்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை முன்னின்று ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் செல்வநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்காணித்தும் தொடர்ந்து இந்த பகுதியில் அந்த நிகழ்ச்சியை பணியாற்றி வருகின்ற அல்லது பாராட்டி வருகின்ற முன்னாள் ஒன்றிய செயலாளர் பாசமிகு சகோதரர் ஜோதிபாஸ் அவர்களே, தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் பாசமிகு அண்ணன் ராமானுஜம் அவர்களே, அதன் இன்னொரு மாவட்ட துணை அமைப்பாளர் சத்யராஜ் அவர்களே, இந்த முகாமின் செயலாளர் பாசமிகு தம்பி மாண்புமிகு ராசு அவர்களே, ஜெகதீசன் அவர்களே, உதயச்செல்வன் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, ராசு அவர்களே, உதயகுமார் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, சண்முகவேல் அவர்களே, உமாபதி அவர்களே, அந்தோணி ராஜா அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து குழந்தை செல்வங்கள் உள்ளிட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக என்றால், இந்த வாசகர் வட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகிய பேரில் வாசகர் வட்டம் துவங்கப்பட்டது.
எனக்கு தெரிந்த வகையில் கடலூர் மாவட்டத்தில் கம்மாபுரம் ஒன்றியத்தில் வடக்குள்ளூரில்தான் இந்த வாசகர் வட்டம் முதலாக துவக்கப்பட்டது என்று கருதுகிறேன். வேறு எங்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடத்தப்படவில்லை. அதுவும் 2026 தை 1ஆம் தேதி இந்த வாசகர் வட்டம் துவங்கப்பட்டது. வெறுமனே புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரில் மட்டும் இது துவங்கிவிடக்கூடாது. அதன் தொடர்ச்சியான தலைவர்கள் பேரில் வாழும் தலைவர், வாழ்ந்த தலைவர்கள், மறைந்த தலைவர்கள் பெயரிலும் இந்த வாசகர் வட்டம் அமைய வேண்டும் என்ற நோக்கில்தான் அனைத்து தலைவர்களையும் உள்ளடக்கி தேசத்தந்தை காந்தியின் பேரிலும் அன்று இருக்கை அமர்த்த வேண்டும் என்று பேசினோம். எல்லா தலைவர்கள் பேரிலும் இந்த இருக்கை அமர்த்தப்பட்டிருக்கிறது. இது போன்ற இருக்கைகள் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில், மேலை நாடுகளில் அமர்த்துவது பெரும் பொருட்செலவில் தான் நடக்கும். ஆனால் மிக எளிமையாக, மிக நுட்பமாக இந்த மக்களும் இந்த வாசகர் வட்டத்திலே பயன்பெற வேண்டும். அவர்களுக்கு ஏற்ற வகையில் இந்த அறிவை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். வாழ்ந்த தலைவர்களை நாம் வாசிக்கும் போதுதான், அல்லது அதை கலந்து பேசும்போதுதான் அவர்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அதிலிருந்து நம்மளும் கற்றுக்கொள்ள முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன செய்துவிட்டார், எதற்காக இந்த மக்கள் தூக்கி கொண்டாட வேண்டும் என்று ஒரு விவாதம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதற்கு தமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டு, புரட்சியாளர் அம்பேத்கரை நாம் கொண்டாடுகிறோமோ இல்லையோ, புரட்சியாளர் அம்பேத்கரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது போல ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தின் லெக்சரரை போல அந்த பாடத்தை எடுத்தார்கள். அந்த பாடம் எடுத்தது உலக நாடு மட்டுமல்ல, உலக நாடு பரவி இருக்கிற அனைத்து தமிழர்களிடத்திலும் அது பேசப்பட்டது. புரட்சியாளர் அம்பேத்கரை ஒரு நாட்டுக்குள்ளே, ஒரு இடத்துக்குள்ளே அல்லது ஒரு சாதிக்குள்ளே யாரும் முடக்கிவிட முடியாது. இன்று உலக நாடுகளில் அனைத்து அறிவார்ந்த தளங்களிலும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி என்ற அந்த நுழைவாயில் முன்பாக புரட்சியாளர் சிலை இருக்கிறது. உலகத்திலே அதிக சிலைகள் கொண்ட வாழ்ந்த மனிதர் இயேசுநாதருக்கு அப்புறம், கௌதம புத்தருக்கு அப்புறம் ஒரு சிலை அதிகபட்சமாக இருக்கிறது என்று சொன்னால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைதான் உலக நாடுகள் முழுக்க இருக்கிறது. எதற்காக அந்த உலக நாடுகள் முழுக்க புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை இருக்கிறது என்று சொன்னால், மிகச்சிறந்த அறிவாளியில் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஒருவர். அவரை வாசகர் வட்டத்தின் முதல் இருக்கையாக அமர்த்தினோம். கடைசி இருக்கையாக அவர்களின் தொடர்ச்சியாக நமது எழுச்சி தமிழர், செந்தமிழ் காவலர் திருமாவளவன் அவர்களின் இருக்கையும் அமர்த்தியிருக்கிறோம். அதன் மூலயமாக சிறு சிறு குழுக்களாக சென்று இதை விவாதத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறோம், படித்துக் கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு அறிவித்ததுதான் இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும், அவர்கள் படிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு கல்வி மட்டும் இல்லாமல், எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் இது போன்ற தட்டெழுச்சி பயிற்சி, கம்ப்யூட்டர் பயிற்சி, சுயதொழில் பயிற்சி என்று கொடுக்க வேண்டும் என்று அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் முதல் தீர்மானமாக இன்று தட்டெழுச்சி பயிற்சிக்கு இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை ஏற்பாடு செய்த செல்வநாதன் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எங்கள் கட்சியின் சார்பாகவும் இந்த குழுவின் சார்பாகவும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று தட்டெழுச்சிக்கு செல்லும் மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உயர்வது குறித்த அறிவுரைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார். இதுவரைக்கும் புரிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில, மாவட்ட, அனைத்து நிலை நிர்வாகிகள் உட்பட இந்த இயக்கம் துவங்க இருக்க காரணமாக உள்ள தம்பி வழக்கறிஞர் செல்வநாதன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு செயல் செய்ய வேண்டும் என்றால் பல்வேறு இன்னல்கள் ஏற்படும். இவர் இதை செய்கிறாரா, அவர் அதை செய்கிறாரா, இவர் கூட்டம் கூடி இவர் ஒன்று செய்கிறார், அவர் கூட்டம் கூடி அவர் ஒன்று செய்கிறார். இப்படி கிராம பகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் எழும். இந்த பிரச்சனைகளெல்லாம் கடந்து மாணவர்களுடைய கல்வி முக்கியம், மாணவர்களுடைய நலன் முக்கியம் அப்படி என்ற ஒரு எண்ணம் மட்டும் தன்னுடைய மனதில் நிறைவாக நிறுத்தி அதற்கென்று தனது பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாணவர்கள் இதனை நீங்கள் கருத்தில் கொண்டு ஏதோ கூட்டம் கூடுறாரு,
4 பேரை கூப்பிட்டு செயல்படுத்துகிறாரு அப்படின்னு செயல்படுத்தாமல் அதை நீங்கள் உணர்ந்து சின்ன சின்ன சிறிய சிறிய உதவிகள் கிடைக்கப்பெறத நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு மேலும் வளர வேணும் என உங்களை எல்லாம் அன்போடு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு வழங்குகிற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக விருத்தாசலம் வட்டம் கம்மாபுரம் ஒன்றியம் வடக்கு வெள்ளூர் கிராமத்தில் தமிழ் புத்தாண்டு தை முதல் நாள் அன்று அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்தை தொடங்கி வைத்து அதனுடைய பகுதி நிகழ்வாக இருக்கைகள் அதற்கான பொறுப்பாளர்களை நியமனம் செய்து இந்த வாசகர் வட்டத்தின் மூலமாக இந்த பகுதியினுடைய இளைஞர்கள் மாணவ மாணவியர்கள் கல்வியில் சிறந்து வளர்வதற்காக வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் துவங்கப்பட்ட வாசகர் வட்டத்தினுடைய அடுத்த நிகழ்வாக தொடர்ச்சியாக தட்டச்சு பயிற்சிக்கு மாணவர்களை அனுப்புகின்ற தொடக்க விழாவை இன்றைக்கு ஏற்பாடு செய்து அதில் வாழ்த்துறை வழங்குவதற்கான வாய்ப்பளித்தமைக்காக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து செய்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் இளவல் வழக்கறிஞர் செல்வநாதன் அவர்களுக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற மாவட்டத்தினுடைய செய்தி தொடர்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அருமை சகோதரர் குரு அவர்களுக்கும் மேனாள் ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் ஜோதிபாஸ் அவர்களுக்கும் தொழிலாளர் விடுதலை முன்னணியுடைய துணை அமைப்பாளர் மாவட்ட துணை அமைப்பாளர் அருமை சகோதரர் ராமானுஜம் அருமை சகோதரர் தொழிலாளர் விடுதலை முன்னணியுடைய துணை அமைப்பாளர் அருமை சகோதரர் சத்யராஜ் இந்த நிகழ்வில் என்னோடு வந்து கலந்து கொண்டு இந்த மாணவர்களை வாழ்த்தி இருக்கின்ற எனது அருமை இளவல் வழக்கறிஞர் கமல்ராஜ் உள்ளிட்ட தோழர்களே, நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற இங்கே வாழ்த்துறை வழங்கி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய உமாபதி மேனாள் நகர துணை செயலாளர் உமாபதி அவர்களே, பகுதியினுடைய அருமை சகோதரர் இந்த முகாம் செயலாளர் ராசு அவர்களே, மாணவ செல்வங்களே, மாணவர்கள் சார்பிலே பேசிய அருமை பிள்ளை மகள் கிருத்திகா அவர்களே, இந்த நிகழ்வை பொறுத்தவரை நமக்கு ஒண்ணு விஷயம் தெரிஞ்சுக்கணும். தட்டச்சு பயிற்சிக்கு போறீங்க, தட்டச்சு பயிற்சி இன்னும் 2 வருஷத்துக்கு தான் இருக்கு. எல்லா இன்ஸ்டிடியூட்டையும் மூடுறாங்க. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த 2 வருஷத்துல நீங்க எப்படி தட்டச்சு பயிற்சிக்கு போறீங்களோ, டைப் ரைட்டிங் அப்படின்றது 2 வருஷம் தான். ஏற்கனவே அந்த அரசாங்கம் அந்த தட்டச்சு எல்லாம் வந்து 2 வருடங்களில் மூடிட்டு எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் தான். இனிமேல் நீங்க டைப்பிங் கத்துக்கினாலும் கம்ப்யூட்டருக்கு தான் போகணும். அப்ப இது உங்களுக்கு இறுதி வாய்ப்பாக இருக்கிறது. இந்த 2 வருஷத்துல நீங்க எதெல்லாம் கத்துக்க முடியும்னா, தமிழ்ல லோயர் படிக்கலாம், ஹையர் படிக்கலாம். அதே போல ஆங்கிலத்தில் லோயர் ஹையர். இந்த 4 வருஷத்துக்குள்ள இந்த 2 வருஷத்துக்குள்ள இந்த 4ஐயும் முடிக்க முடியும். நீங்க திறமையாக அதில் முழு ஈடுபாடு காட்டினால் நிச்சயமாக இதை முடிச்சிடலாம். அப்ப இந்த வாய்ப்பு இனி வேறு யாருக்காவது கிடைக்குமானா கிடைக்காது. இப்ப இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கணும். இந்த வருடம் யாரெல்லாம் போறீங்களோ அவங்க எல்லாம் வந்து உள்ளபடியே அந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டதுக்கு நீங்க வந்து இது நமக்கு கிடைச்சிருக்கு, இதை நம்ம பயன்படுத்திக்கணும்ன்ற தீர்மானமா போகணும். இதோ விளையாட்டா போறோம், ஊர்ல வந்து எல்லாரும் கட்டாயப்படுத்துறாங்க, நாமளும் வந்து ஜாலியா போயிட்டு வரலான்னு போகக்கூடாது. ஏன் தட்டச்சு முக்கியம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, 8ஆம் வகுப்பு படித்து நீங்க போறீங்க இல்லையா, உங்களுக்கு முதலில் அந்த அறிமுகமான வார்த்தைகள் எப்படி வந்து வார்த்தைகளை கோர்த்து நீங்க அதுல வந்து படிக்கலாம். அதன் பிறகு இந்த தமிழ் ஹையர் லோயர் முடிச்சுட்டு அதே மாதிரி ஆங்கிலத்திலும் லோயர் ஹையர் முடிச்சிட்டீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் என்று சொல்லக்கூடிய சுருக்கெழுத்து முடிக்கலாம். சுருக்கெழுத்து முடிச்சாச்சுன்னா டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு வந்து கூடுதலாக நமக்கு இருக்கின்ற இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலான அந்த வாய்ப்பை கடந்து நீங்க இதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் மதிப்பெண். இப்போ மற்றவங்கெல்லாம் வந்து 50 மார்க் எடுக்கிறாங்க, நீங்க 40 எடுத்தாலும் உங்களுக்கு அந்த தட்டச்சு சுருக்கெழுத்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க அதுல முதல் கட்டமாக நம்ம அரசு வேலை செய்வதற்கு குரூப் 4 என்று சொல்லக்கூடிய அந்த வேலை ஸ்டெனோகிராஃபருக்கு போறதுக்கெல்லாம் அது ரொம்ப எளிதா இருக்கும். அதையும் கடந்து உங்களுக்கு கணினி பயிற்சிக்கு டைப்பிங் ஈஸியா கத்துக்கலாம். இப்போ இந்த நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, அது ஏதோ ஒரு நம்ம வந்து டைப்பிங் அடிக்கிறோம் அதுல வந்து பாஸ் பண்றோம். அப்படி கிடையாது. நமக்கு ஆங்கிலத்தில் நமக்கு இருக்கின்ற தமிழில் இருக்கின்ற இந்த சிக்கல்கள்லாம் நம்ம வந்து படிச்சுட்டு வந்திருப்போம், எழுத்துப்பிழை இருக்கும். அதே மாதிரி நம்ம எந்த வார்த்தைகள் பயன்படுத்துறதுல நமக்கு சில சிக்கல்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் டைப்பிங் உங்களுக்கு அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துரும். அதனால டைப்பிங் என்பது நாமே வந்து தகுதிப்படுத்திக்கிறதுக்கும் திறமை படைத்தவர்களாக மாற்றிக்கொள்வதற்கும் நம்முடைய திறனை வளர்த்து கொள்வதற்கும் உதவும். அதனால தனிப்பட்ட முறையில் நம்மை வந்து உருவாக்கி கொள்வதற்கு, நாளைக்கு ஒரு அவசரமான வேலை, நாம வந்து ஒரு கடிதம் எழுதணும், இல்லைன்னா நம்ம ஒரு வந்து நம்ம காலேஜில் படிக்கும்போது ஒரு விஷயத்தை டைப் பண்ணோம்னா
நம்ம யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு லேப்டாப் இருந்ததுன்னா கடகடன்னு முடிச்சு தூக்கி போட்டுடலாம். இப்போ இந்த எல்லா விதத்திலும் நமக்கு உதவும். இதை வந்து அலட்சியப்படுத்திடக்கூடாது. இது ஒரு அற்புதமான நகர்வு. நீங்கள் இங்கே இருக்கின்ற மாணவர்களை தட்டச்சு பயிற்சிக்கு அனுப்பக்கூடிய முடிவை எடுத்த இந்த அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் இங்கே இருக்கிற பிள்ளைகள்லாம் பாருங்களேன், ஒவ்வொரு அறிஞர் பெருமக்களுடைய படத்தை வச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு அது புரியுதோ இல்லையோ, ஒவ்வொருத்தருக்கு பின்னால் இங்கே இருக்கின்ற புகைப்படத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கு பின்னாலும் இந்த சமூகத்திற்கான மேம்பாட்டுக்கு உழைத்த வரலாறு இருக்கு. அவங்க வச்சிருக்காங்களா? அவங்க பேர் உனக்கு தெரியுமாமா? தெரியாது. அவங்கள பற்றி சாவித்ரிபாய் பூலே அவங்க பேர். அவங்க ஒரு கட்டத்தில் வந்து பெண்களுக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுத்தாங்க. அந்த காலத்தில் படிப்பு சொல்லக்கூடாது, அதுவும் பெண்கள் படிக்கக்கூடாதுன்ற காலகட்டத்தில் வாங்க படிக்கலான்னு சொன்ன போது அவங்கள எல்லாரும் எச்சி துப்பி அடித்தாங்க. அவங்க அதை பற்றிலாம் கவலைப்படலை. நான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களில், எதுவும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு நான் கல்வி கற்றுக் கொடுத்தே ஆவேன்னு சொல்லி முதலாக ஒரு ஆசிரியராக அவங்க பணியாற்றினாங்க. பெரிய வரலாறு இருக்கு. நம்ம எளிதாக எடுத்துட முடியாது. அவங்க ஏதோ சாதாரணமாக இல்லை, அன்றைக்கு படிக்கக்கூடாதுன்னு அவங்கள அவ்வளோ தூரத்துக்கு அடித்தாங்க. அவ்வளோ தூரத்துக்கு எல்லாத்தையும் கடந்து இந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று உழைத்த ஒரு மனிதர் அவங்க இன்னைக்கு வரலாற்றில் இருக்காங்க. அயோத்திதாச பண்டிதர். இந்த சமூகம், நாங்கள்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள்னு சொல்றீங்க, நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்றீங்க, எங்களுக்கு பின்னால் ஒரு அறிவு வரலாறு இருக்கிறது, எங்களுக்கான ஞான வரலாறு இருக்குன்னு கண்டுபிடிச்சவர். அதன் பிறகு அயோத்திதாச பண்டிதருடைய மைத்துனராக இருந்த ரெட்டைமலை சீனிவாசன். அன்றைக்கே அவர் ஒரு பாரட்லா படித்தவர். தமிழ்நாட்டில் பிறந்து ஒட்டுமொத்தமான இந்தியாவில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகம், பட்டியலின சமூகத்திற்கு புரட்சியாளர் அம்பேத்கரோடு உடன் இருந்து ஆங்கிலேயரிடம் வாதாடி நமக்கான உரிமைகளை பற்றி பேசியவர் ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள். அதற்கு பிறகு இவர்கள் அத்தனை பேருடைய உள்ளடக்கமாக இருக்கின்ற, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அம்பேத்கராக இருக்கின்ற அண்ணன் திருமா அவர்கள். இப்போ இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கிட்டா ஒரு நடிகர் ஒரு நாள்ல வந்து எல்லாத்தையும் மாத்திருவாருன்றத இன்னைக்கு எல்லாம் நமக்கு கொஞ்சம் பெரியவங்களா இருக்கிறவங்களாம், கிருத்திகாவோட பெரியவங்களா இருக்கிறவங்கலாம், முதல் முறை வாக்களிச்சவங்கலாம் விசில் அடிச்சிட்டாங்க. ஆனால் விசில் அடித்தது நிச்சயமாக நம்முடைய எதிர்காலத்துக்கு என்பதை நாம் நினைச்சுக்கணும். எதிர்காலத்தை ஊதி தள்ளிட்டாங்க. அப்ப நாம் எதில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கல்விதான் நமக்கான ஒரே ஆயுதம். எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் சொன்னது போல கல்விதான் நமக்கு நிரந்தர பாதுகாப்பு. எந்த நடிகரும் எந்த ஹீரோவும் ஒரு நாள்ல நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. இந்த இடம் இன்னைக்கு என்எல்சியில கையகப்படுத்த போறாங்க. இந்த இடத்துல இருந்து நம்மளை எல்லாத்தையும் தூக்கி எறிய போறாங்க. அப்ப நாம இருக்கின்ற காலத்தில் நாம் ஒன்றாக இருக்கின்ற பொழுது எல்லாம் ஒன்று சேர்ந்து படிக்கிறதுக்கு, இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாரையும் சேர்த்து வச்சு நாம படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கியிருக்காங்கல்ல, அதற்காகவே இங்க இருக்கின்ற பிள்ளைகள் அவங்க நின்று இந்த வேலையை நீங்க செய்யற வேலையில் நாங்களும் பங்கெடுத்து கொண்டு நாங்கள் அதனை பலனை பெற்றுக்கொள்வோம் என்று நீங்க முன் வந்திருக்கீங்களா, உங்களையும் நான் மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நல்லபடியா படிக்கணும். ஆண்டிப்பாளையம்னு ஒரு கிராமம் இருக்குமா, கடலூர் மாவட்டத்துல பண்ருட்டிக்கு பக்கத்துல ஆண்டிப்பாளையம். அந்த கிராமத்துல ஒரு தெருவுல 4 பேர் அரசு ஊழியரா இருக்காங்க. ஒருத்தர் போலீஸா இருக்காரு, ஒரு பேங்க் அதிகாரி, பெண்கள் பேங்க் அதிகாரியா இருக்காங்க. அவங்க என்னன்னா வருஷா வருஷம் இதே மாதிரி தான் பிள்ளைங்களை கூட்டு வச்சு அம்பேத்கருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவங்களுக்கு போட்டி நடத்தி அவர்களுக்கு கல்வியை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கு அந்த கிராமத்துல போலீஸே வர்றதில்லை. ஏன்னா அவ்வளவு அற்புதமாக படித்த கிராமமாக மாறிடுச்சு. ஒரு முன்னுதாரணமான கிராமம். ஒரு காலத்தில் வடக்கு வெள்ளூர்களுடைய மக்கள் எங்கே குடியமர்த்தப்பட்டாலும் வடக்கு வெள்ளூர் என்று புது வடக்கு வெள்ளூர்னு வைப்பாங்க. இப்ப நமக்கு புது வேப்பங்குறிச்சி இருக்கு, புது தெற்கு வெள்ளூர் இருக்கு. அது மாதிரி ஒரு காலத்தில் நிச்சயமாக இது புது வடக்கு வெள்ளூர்னு உருவாகும். அந்த வடக்கு வெள்ளூர் மிகப்பெரிய அதிகாரிகளை, ஏன் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளும் இங்கே நீங்க கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து படிக்கணுன்றதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்றதுல குறிவா இருங்க. எந்த ஒரு நடிகராலும் எந்த ஒரு தேவதூதனாலும் எந்த கடவுளும் நம்மளால மாற்ற முடியாது. நமக்கான கடவுள், நமக்கான சிந்தனை சிற்பி புரட்சியாளர் அம்பேத்கர். அவர் சொன்னது படிங்க.
பெரியார் சொன்னது பெண்கள் படிக்கணும். இங்க இருக்கின்ற நம்ம வச்சிருக்கிறவங்களாம் இவ்வளத்தையும் சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கிற அண்ணன் திருமா நமக்கான இவ்வளவு பாதுகாப்பா இருந்து மீசை முறுக்கி இந்த பிள்ளைகள்லாம் படிக்கணும். இவருக்கு மீசை இருக்கு, நீங்கெல்லாம் மீசை இல்லாத எழுச்சி தமிழர், நீங்கெல்லாம் மீசை இல்லாத திருமா. இங்க இருக்கிறவங்க எல்லாம் இப்ப மீசை இல்ல, வருங்காலத்தில் மீசை வைத்த திருமாக்களாக நீங்கள் உருவாக வேண்டும். அந்த அறிவோடு ஆற்றலோடு நீங்கள் உருவாக வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேள்விற்கு திடீரென அழைத்தும் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கடலூரிலிருந்து வருகை தந்திருக்கின்ற கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் மூத்த வழக்கறிஞர் தீசா திருமார்வன் அவர்களுக்கும், வழக்கறிஞர் கடலூர் ஒன்றிய துணைச் செயலாளர் திரு கமல்ராஜ் அவர்களுக்கும், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அண்ணன் மா குரு அவர்களுக்கும், முன்னாள் ஒன்றிய செயலாளர் அண்ணன் ஜோதிபாஸ் அவர்களுக்கும், தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணைச் செயலாளர் திரு ராமானுஜன் அவர்களுக்கும், விசிகாவின் முன்னோடி திரு உமாவதி அவர்களுக்கும், தந்தி செய்தி நிறுவனத்தின் நிருபர் திரு செல்வகுமார் அவர்களுக்கும், அண்ணன் திரு சத்யராஜ், ஜெகதீஷ், சித்தப்பா தணிகாசலம் உள்ளிட்ட திரு சண்முவேல் பிரபாகரன் ஆகியோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் வந்து நான் சில ஒரு 2-3 முக்கியமான விஷயத்தை நான் வந்து இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணணும். ஆனால் இதுதான் சரியான நேரம்ன்ட்டு நான் நினைக்கிறேன். தை மாதம் நாங்கள் வந்து இந்த வாசகர் வட்டம் ஆரம்பிக்கும் போது இந்த அமைப்போட இந்த வாசகர் வட்டத்தோட சட்ட ஆலோசகர் தலைவர் வந்து தலைவர் திருமான்னு சொல்லி போட்டு, சட்ட ஆலோசகர் வந்து மூத்த வழக்கறிஞர் தீசா திருமான்னு சொல்லி போட்டோம். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வந்து எங்கள் சட்ட ஆலோசகரால் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியல. அது பிரம்மாண்டமாக இருந்தது, நாங்கள் எதிர்பார்த்ததோட பிரம்மாண்டமாக இருந்தது. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து மாணவர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம பேச வேண்டிய சில விஷயத்தெல்லாம் இவங்கக்கிட்ட இந்த ஜென்ரேஷனில் வந்து நம்ம ஒரு 5 இல்லை ஒரு 10 வருடமோ நம்ம வந்து பேசாமல் விட்டதுனால தான் இப்போது சில பின்னுலைகள்லாம் நிறையா வந்திருக்கு. அது எப்படின்னா, அவனோட ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைலில் ஆரம்பித்து அப்புறம் அவனோட வந்து நடை உடை எல்லாமே மாறி போய் அது இருக்குது. அது அந்த ஜென்ரேஷன் கேப்பா இல்லை வந்து நம்ம வந்து இந்த கடந்த 10 வருஷத்தில் நம்ம வந்து பேசாமல் விட்ட தவறா என்னன்னு தெரியல. இவனுங்களை இந்த வாசகர் வட்டத்தை நான் ஆரம்பித்து இவங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு செயல் தட்டுமே நீங்கள் வந்து ஹேர் கட் பண்ணணும், நீங்கள் முடியை திருத்திட்டு வரணும், ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் மாற்றணும்னு சொன்னேன். அது கிட்டத்தட்ட கடந்த 6 மாதமாக சொல்லி வந்து யாருமே கேட்கல. இப்போ கூட தட்டச்சு வகுப்பு போகணும், நீங்கள் வந்து அந்த பங்கு வச்சுருக்கிறது அந்த பிள்ளைங்க கட்டிங்கெல்லாம் மாற்றிட்டு வாங்கன்னு சொன்னேன். ரொம்ப கம்பல் பண்ணி தான் இது போல் வந்து மாற்றிட்டு வந்துருக்குறானுங்க. ஸோ வந்து இப்போ நான் வந்திருக்க எல்லா ஆளுமைகள்கிட்ட நான் வந்து சொல்கிறதுன்னா, இதை வந்து நம்ம இந்த ஹேர் கட்டை வச்சு தான் நம்ம வந்து நம்ம பசங்களை எடை போடுறானுங்களே. நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய்ட்டு எங்கள் ஊரில் வாசகர் வட்டம் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணும்போது நான் சந்தோஷமாக நான் பெருமையாக ஷேர் பண்ணுறேன். அவங்க அந்த ஃபோட்டோவை வாங்கி எவெல்லாம் இந்த பிள்ளைங்க கட்டியை போடுறவங்களாம் மூஞ்செல்லாம் ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அந்த கட்டிங் தான் வந்து அவனோட இதே தீர்மானிக்கிற போல் இருக்குது. ஏதோ ஒரு பொறுக்கிக்கு போட்ட கட்டிங்க இவனுங்களை போட்டுக்கிட்டு அந்த பொறுக்கி போல வந்து மாறிடுறாங்க. ஆனால் நல்ல பசங்க. இப்போ 2-3 பசங்க இதில் வந்து ஓட்டுரிமையே கிடையாது, ஆனால் விஜய்க்காக ஓட்டு கேட்குறான். ஓட்டுரிமை இல்லாதவன் கேட்குறான். இவ்வளோ நிறைய ஜென்ரேஷன் கேப் இந்த ஒரு 10 வருஷத்தில் நம்ம வந்து பேசாமல் விட்ட விஷயந்தான் வந்து இது போல் வந்து நிற்கிது. ஆனால் இது நம்ம திரும்பியும் நம்ம வந்து ஊரில் நம்ம வந்து நம்ம வீட்டில் நம்ம பசங்களை நம்ம கண்காணிக்கணும். எப்படி கட்டிங் போட்டிருக்கான், அவனோட பேச்சு எப்படி இருக்குது, அண்ணான்னு கூப்பிட்றானா நோன்னு கூப்பிட்றானா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்காம விட்றோம். அன்றைக்கே நாங்கள் வந்து எல்லா பேரண்ட்டும் கூட்டமாக வச்சே நாங்கள் சொன்னோம் அந்த தீர்மானத்தில், நீங்கள் வந்து உங்கள் பசங்களை கண்காணிங்கன்னு. நான் 2 வீட்லேயும் போய் நுழைஞ்சே கேட்டேங்க அவங்க பசங்கன்னா, நான் கேட்டால் அடிக்கிறானுங்கப்பான்றானுங்க சொல்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. அதனால் இந்த அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டம் வந்து வடகொள்ளூர் தொடர்ந்து செயல்படும். அவனுங்களை வந்து பண்படுத்தி அது கொண்டு வர்றது வந்து என்னால் மட்டும் முடியாது. அதுபோல் உங்களுக்கு போல் ஆளுமைகள்லாம் வந்து தொடர்ந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாங்கள் கூப்பிட்றப்பெல்லாம் எங்கள் ஊருக்கு நீங்கள் வரணும், நேரத்தை ஒதுக்கி வச்சுட்டு. அதே போல் நான் வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெண்கள்கிட்ட சொன்னால் அன்றைக்கி பேர் கொடுத்துட்டாங்க. இவனுங்கள்ட்ட 15 நாள் நான் கெஞ்சிறேன். நான் கம்பல் பண்ணி தான் இப்போ ஒவ்வொருத்தனையும் வந்து கிளாஸில் சேர்த்துருக்கேன். அதனால் அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம
பசங்கள்கிட்ட நம்ம வந்து நம்ம பின்னாடி போயிட்டு இருக்கோன்றதை வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்ம வந்து ஒத்துக்கணும் ஊரில். அது ஒத்துக்கலைன்னா அது வந்து அந்த மாற்றத்தை நிகழ்த்த முடியாது. அடுத்த ஜென்ரேஷன்ல விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான். விஜய் போல இன்னொரு நடிகர் வந்தாலும் போடுவான், தனுஷ் வந்தாலும் போடுவான். இப்போ நான் வளர்ந்த ஊரில், எங்கள் ஊரில் மூத்திரங்குடி சொல்லி அடித்தானுங்க. நீ பையன் எங்கள் ஊருக்குள்ளே நீ வரக்கூடாது, நீ சரி பையன் எப்படி எங்கள் ஊரில் நீ ஸ்கூலுக்கு நீ போகலாம் அப்படி சொல்லிட்டு தண்ணி தாகத்துக்கு தண்ணி கேட்டதுக்கு அடித்து மூத்திரத்தை குடி சொன்னாங்க. அதே போல் நம்ம மக்கள்லாம் வந்து மலை குழியில் இறங்கி மலை தள்ளி க்ளீன் பண்ணி மூச்சாட்டி சாகுறான். அந்த விஷயம்லாம் இவங்களுக்கு தெரியாது. இப்போ அந்த ஒவ்வொரு விஷயமா செயல் திட்டமாக வச்சு ஒவ்வொரு வாரமும் அண்ணன் குரு அண்ணன் வந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது மாதம் நான் வந்து இந்த குழுவில் வந்து ஆலோசனை கூட்டமும் ஒவ்வொரு தலைவரை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது அவர் ஒரு சரியான ஒரு விஷயம் சொன்னார். இது வந்து மாதம் சொன்னீங்கன்னா அது நீர்த்து போகும், நீங்கள் வாரம் செய்யுங்க, அப்போ தான் பசங்களை நீங்கள் வந்து படிக்க வச்சுக்கிட்டே இருக்கலாம், அவங்கள வந்து நீங்கள் பக்குவப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னது வந்து நான் உணர்ந்துட்டேன். இந்த 6 மாதத்துல நான் உணர்ந்துட்டேன். அதனால் இந்த வாசகர் வட்டம் வந்து தொடர்ந்து செயல்படணும்னா உங்களோட ஆளுமையெல்லாம் அன்றைக்கி வந்து நம்ம குரு அண்ணன் வந்து ஒரு நிதியுதவி பண்ணார். மாவட்ட துணைச் செயலாளர் ஜான் அற்புதராஜ் அவர் நிதியுதவி பண்ணார். ஜோதிபாஸ் அண்ணனும் அதெல்லாம் ஒரு தூணாக நின்னார். ராமாஞ்ச மாமாலாம் வந்து என்னை வந்து பக்கபலமாக நின்னாங்க. தந்தி செல்வகுமார் அண்ணன், உதயகுமார், சண்முகம் எல்லாம் இவங்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்து இது வந்து செயல்படுத்துறதுக்காக நான் எல்லாத்துக்கும் வந்து என்னை தட்டி கொடுத்து என்னை வழி நடத்தினாங்க. இவங்கெல்லாம் இல்லைன்னா இதுக்கான இது அடித்தளமே என்னால் அமைச்சிருக்க முடியாது. வடக்கு உள்ளூர் கிராமத்தில் இருக்கின்ற நாங்கள் அடுத்த தலைமுறையை நல்ல ஒழுக்கம் மிக்கவர்களாகவும் பண்பட்டவர்களாகவும் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கும் இங்கு இருக்கின்ற மாணவர்களை இந்த சமூகத்தினுடைய மதிப்புமிக்க ஆளுமைகளாக மாற்றுவதற்காக அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்தினுடைய நடவடிக்கைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் முழு ஒத்துழைப்பை நல்குவோம் என்று உறுதியெடுத்துக் கொள்கிறோம். அதுபோல நம்முடைய மாணவ மாணவிகளாகிய நாங்கள் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த வாழ்க்கையை பெறுவதற்கு போதைப் பொருள் கேளிக்கைகளில் ஈடுபடாமல் புரட்சியாளர் அம்பேத்கர் கூறியபடி, அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் வலியுறுத்துகின்றபடி, சாவித்திரிபாய் பூலே அவர்களுடைய கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் அயோத்திதாச பண்டிதர், ரெட்டைமலை சீனிவாசன் ஆகியோர் போல மாபெரும் ஆளுமைகளாக மலர்ந்திடுவதற்காக நாங்கள் நல்ல முறையில் கல்வி கற்று ஒழுக்கம் பேணி மிகப்பெரிய ஆளுமைகளாக இந்த பகுதியில் மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் எதிர்கால நலன்களை பெற்றுத் தருகின்ற மனிதர்களாக உருவாகுவதற்கு உறுதியேற்கிறோம். அண்ணன் எழுச்சி தமிழர் மீது ஆணையிட்டு உறுதியேற்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் மீது ஆணையிட்டு உறுதியேற்கிறோம். 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 தந்தை பெரியாருக்கு, காரல் மார்க்சுக்கு, அயோத்திதாச பண்டிதருக்கு, ரெட்டமலை சீனிவாசனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். வடக்கு வெள்ளூர் மக்கள் சார்பில், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு,
தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு இரட்டை மலை சீனிவாசனுக்கு இரட்டை மலை சீனிவாசனுக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு களத்தினிலே சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வா வீரன் பாண்டியனுக்கு வா வீரன் பாண்டியனுக்கு அன்பு சகோதரர் தனசேகருக்கு அன்பு சகோதரர் தனசேகருக்கு அன்பு தம்பி செந்திலுக்கு அன்பு தம்பி செந்திலுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வடக்கு வெள்ளூர் முகாம் சார்பாக வடக்கு வெள்ளூர் முகாம் சார்பாக வடக்கு வெள்ளூர் மக்கள் சார்பாக வடக்கு வெள்ளூர் மக்கள் சார்பாக வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம்